டைட்டில் நம்மளுது அதர்வான்றதுனால விட்டுட்டோம். நீங்க விட்டுட்டீங்களா? அப்பாவோட டைட்டில். ஓகே ஓகே. சல்மான் சார் பாட்டு எடுத்துக்கிட்டீங்க, பாட்டு வருதா? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஏர் ரஹ்மான் சார் கோச். அவங்க முன்னாடி மட்டும் வரும் பாட்டு. என்ன ராகத்துல பாட போறேன்? இது கலாரி ராகத்துல பாடலாம்னு இருக்கேன். பாடு. மூவி ஆடிஷன் லுக் டெஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு யாரும் அப்படி நீங்க ரீல்ஸ்ல வியூஸ் வாங்குறீங்கல்ல, இங்க வாங்கன்னு யாரும் கொடுக்கல ரோல். எஸ்டிஆர் சொன்னார், இந்த த்ரில்லர் பேய் இதெல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நீ வந்து அடுத்தடுத்து காமெடியாக பண்ணு, காமெடி பண்ணாதான் உனக்கு, இல்லைன்னா அவள் தான் அப்படின்னு சொன்னார். அவர் வந்து என்னோட பெரிய ஃபேன் அப்படின்னு சொன்னார். அதை நான் சொல்லாமான்னு, நீ கண்டிப்பாக சொல்லு அப்படின்னாரு. எப்படியாவது அண்ணா வந்து லாஸ்ட் படம் இதுதான், இதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன்றார். இன்னும் திட்டாலும் பரவாயில்ல, அண்ணனோட நடிக்கணும், தலைவர் நடிச்சாச்சு, இவரோட நடிச்சே ஆகணும். எங்கடா அந்த இல்லை சார், அவர் கேட்டே இருக்குமா, அதான் நானும் தேடினேன் ரொம்ப நேரமா ஆடினு சிரிச்சுட்டு சொன்ன மாதிரி ரொம்ப கம்மியாக பேசுவார். ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பழகிட்டா நல்லா பேசுவார். இந்த ஸ்பீச் பார்த்து தான் போய் இப்படி பேசுவார் அப்படின்னு. சிவகார்த்திகேயன் அவரோட தான் நெக்ஸ்ட் கோவா 2 சரோஜா இது அவர் நான் அது பண்ணுறதுக்கு நான் சமையல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ குக்கிங்கில் வந்து பயங்கர இதாயிட்டாரு. என்ன சொல்றது, தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். வரும் வாரம் குமுதம் இதழுடன் 36 பக்க இணைப்பு புத்தகம் வாங்கி படியுங்கள். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க எல்லாருமே? சூப்பர். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன் சார். டீசர் பார்த்த உடனே எனக்கே ஒரு டவுட், செத்தா உங்க அப்பட மாதிரி சாப்பிடணும்டா, அப்படி என்ன அவர் செத்து போனாரு அப்படி? அதுதான் படமே. ஓகே, ஒரு சாவு நடக்குது, அதை சுற்றி அந்த ஃபேமிலிக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக வருது. நம்மளுக்கெல்லாம் பார்க்க சிரிப்பாக இருக்கும். ஓகே, எப்படி அந்த இறந்தவரை அடக்கம் பண்ணுறாங்க, என்ன நடக்குது அதுக்கு சுற்றி, அப்படி தான் கதையே. ஸோ நீங்கள் அந்த கியூரியாசிட்டி தான் அந்த ப்ரொமோவே. ஓகே, என்ன தான் எப்படி அவர் இப்படி சொல்கிற அளவுக்கு எப்படி செத்தாரு, என்ன பண்ணாரு, ஓகே, எப்படி அந்த குடும்பம் அதை சமாளித்து கொண்டு போகிறாங்க, இறுதி சலகை பண்ணுறாங்கிறது தான். ஓகே, ஒரு ஜாலியான ஒரு ஃபேமிலியோடு வந்து பார்க்குற மாதிரி படம் இருக்கும். ஓகே. கேஸ்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இவங்க 2 பேரும் அந்த படத்தில் என்ன ரோல் பண்ணுறாங்க? அண்ணன் தம்பி தானே அதுலேயும்? 2 பேரும் அண்ணன் தம்பி தான். ஓகே, பெரியவர் சின்னவர். அவர் அவங்க அப்பாவோட தான் பெருசு. அவங்க எப்படி இந்த கொண்டு போகிறாங்க, ஓகே, இறுதி சடங்கு நடத்துகிறது தான் படமே. நீங்கள் சொன்ன மாதிரி காஸ்டிங் ரொம்ப நல்லா காஸ்டிங். சுனில் அண்ணாவாக இருக்கட்டும், வைபவ் சாராக இருக்கட்டும், ரொம்ப நேச்சுரலாகவும் ரொம்ப அழகாகவும் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ப்ளஸ் நிகாரிகா, சாந்தினி, அவங்க 2 பேர், சாந்தினி அண்ணாவோட ஒய்ஃப், நிகாரிகா வைபவோட ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாலசரவன் இருக்கார், கிங்ஸ்லி, முனிஷ்காந்த், கருணாஸ், எல்லாமே அந்தந்த கேரக்டர் இருக்குது. ஏன்னா இந்த கதையில் அந்தந்த கேரக்டர்ஸ் தேவைப்பட்டாங்க. ஓகே, ரொம்ப நல்லா. அதான் எப்பயுமே நான் சொல்கிறது, ஒரு நல்ல காஸ்டிங் வந்தாலே படம் வந்து தப்பிச்சிரும், நல்லா வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக. ஓகே, ஸோ சொல்லுங்கள், நான் இந்த படம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? ஃபஸ்ட் டைம் உங்கள் தம்பி கூட நடிச்சிருக்கீங்க. இது ஃபஸ்ட் டைம் இல்லைங்க, நாங்கள் ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்கோம், சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ்னு சொல்லி. அதில் வந்து அவர் சொன்ன மாதிரி வந்துட்டு அந்த கேரக்டரே வந்து சின்ன கேரக்டர் தான். இது வந்து ஃபுல் லென்த்து ஓன் பிரதர்ஸாக வருவோம் படத்தில். ஒரு ஃபேமிலி, ஒரு நல்ல ஒரு ட்ராமா, ஃபன், இது காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இந்த 2 பேர் கேரக்டர் வந்து உங்கள் ரியல் லைஃபோட கனெக்ட் ஆச்சா, இல்லை இது கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சா? அந்த கேரக்டர் 2 பேரும் நீங்கள் ப்ளே பண்ணது ரியல் லைஃபோட கனெக்ட் ஆச்சான்னா அப்படி கிடையாது, படம். ஓகே, அந்த மாதிரி தான். ஆமாம், செட்டில் தான் ஃபன்னாக இருந்துச்சா? அவங்க தம்பி கூட நடிக்கும் போதெல்லாம் எத்தனை டேக் வாங்கினீங்க? டேக்கில் நிறையா வாங்கின மாதிரி தெரியல பண்ணிட்டோம். கரெக்டாக 2 பேருமே அண்ணா என் பைபிள்ஸ்லாம் ஒரு 2 டேக். ஓகே, அது எப்பயுமே ஃபர்ஸ்ட் டேக்கில் கரெக்டாக இருக்கும். நானும் நிறைய டேக் வாங்க மாட்டேன், அப்புறம் அது எனக்கு வந்து ரொம்ப ப்ரிட்டென்ஷியஸாக இருக்கும். ஓகே, ஒரு எப்பயுமே நான் பிலீவ் பண்ணுறது ஒரு ஃபர்ஸ்ட் 2-3 டேக்ஸில் வந்து கரெக்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் அது கரெக்டாக வந்துடும். ஓகே, அந்த 40 டேக் வாங்குறது, 60 டேக் வாங்குறதுலாம் எனக்கு
செயல்பட்டு அதே மாதிரி அண்ணா அண்ட் பாய்ஸ் சார் நிகாரிகா அது ஆல் வெரி they understand the plot well. ஓகே. அதனால கரெக்டா அந்த என்ன மீட்டர்னு தெரிஞ்சுக்கிச்சு அவங்களுக்கு. அப்புறம் அதுக்குள்ளேயே ஈஸியா ப்ளே பண்ணிட்டாங்க. சூப்பர். நிறைய டேக்ஸ்லாம் ஆகுது. சூப்பர். ஸோ நிகாரிகா, வெல்கம் டு கோலிவுட். தேங்க்யூ. எப்படி இருக்கு இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ்? எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஒரு தமிழ் படம்? ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஐ குடன்ட் ஹவ் ஆஸ்க்ட் ஃபார் a better fun gang. ஓகே. இவங்க ராகிங் டீசிங் பண்ணியே மொத்தம் செட்லே பண்ணாங்க. ஸோ குட் டைம். ஓகே. உங்களோட இதுக்கு முன்னாடி நான் 2 வீடியோ பார்த்துருக்கேன் இன்ஸ்டால. ஒன்று வந்து மகேஷ் பாபு சாரோட ஒரு வீடியோ, இன்னொன்று ரகுமான் சாரோட வீடியோ. ரகுமான் சார்கிட்ட போய் பாட்டு கற்றுக்கிட்டீங்க. பாட்டு வருதா? அவங்க முன்னாடி மட்டும் வரும் பாட்டு. பாட சொன்னா வராது. என் கோச் இருக்கணும். ஓகே 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 சூப்பர். ஸோ சொல்லுங்க. ஏஆர் ரஹ்மான் சார் கோச். யா தேங்க்யூ. ஓகே. Yes. இந்த படம் எப்படி இருக்கு உங்களுக்கு? எப்படி உங்க ஃபிலிமோகிராஃபில இந்த படம் என்ன மாதிரி ஒரு டிஃபரெண்டான ஒரு படமா இருக்கும்? ஒரு கண்டிப்பா டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்ட் இது. இதெல்லாம் நிஜமாலே வந்து இந்த மாதிரி கதை நான் கேட்டதும் இல்லை பார்த்ததும் இல்லை. ஸோ அது எனக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கும்போது வெரி வெரி ஹாப்பி. ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னர், ஃபேமிலியாக எல்லாரும் உட்காந்து சந்தோஷமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே. அவர் சொன்ன மாதிரி ஒரு 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 டெத் ஒன்றாவது அதை சுற்றி நடக்கிற ஒரு ஒரு ஃபன் பிளாக் ஹியூமர்னு தான் சொல்லாது. ஓகே. அந்த பெருசு எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. பட் நீங்க பாருங்க, அது அந்த ஏன் போட்டிருக்கு. பட் அது அவ்வளோ அந்த இது கிடையாது அவ்வளோ. ஏன்னா அந்த போஸ்டர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எல்லாமே ஃபுல்லாவே எல்லாருமே காமெடி ஆக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஓகே. பயங்கரமான ஒரு ஃபன் ஃபிலிம் இது. ஃபன் ஃபிலிம். ஓகே. ஃபன் ஃபிலிம் அப்படிங்கும்போது அதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால வந்து ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வரதுக்கு யோசனைகள் இருக்குமா, இல்லை நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அதான் இருக்கக்கூடாது. ஏன்னா இது ஒரு க்ளீனான ஒரு அடல்ட் காமெடி. இது வரைக்கும் ஏ சர்டிஃபிகேட்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப வயலன்ஸாக இருக்கும், இல்லாட்டி வல்கர் சீன்ஸ் நிறையா இருக்கும், இல்லாட்டி அந்த மாதிரி. இது என்னன்னா அந்த 18 குழந்தைகள் பார்க்க முடியாது. மற்றபடி ஃபேமிலியாக வந்து ஜாலியாக நான் என்னோட மனைவி இல்லாட்டி என்னுடைய அப்பா அம்மாவோட கூட வந்து பார்க்கலாம். ஓகே. அந்த மாதிரி ஒரு அதான் ஒரு அந்த காலத்தில் ஒரு பாக்கியராஜ் சார் படம் பார்க்குற மாதிரி, பாண்டியராஜன் சார் படம் பார்க்குற ஆண் பாவம், இன்று போய் நாளை வா, மைக்கேல் மதர் காமராஜன், அந்த மாதிரி ஒரு ஒரு பார்த்தோமா ஒரு 2 மணி நேரம் சிரிச்சுட்டு வந்தோமான்னு இருக்கும். அந்த மாதிரி முகம் சொல்லிக்கிற வகையில் எந்த சீனும் இல்லை படத்தில். ஆனால் அந்த கண்டென்ட்டுக்கு அது தேவைப்படுது. அது வந்து நிச்சயமாக தான் வரணும். அதனால் எனக்கு வந்ததும் சந்தோஷம். ஓகே. அதே டைமில் வந்து ஒரு ஃபேமிலியோட வந்து இதை பார்க்கலாம், ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் யூஏ சம்திங் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? இல்லை, யூஏ வர்றதுக்கு பெரிய வாய்ப்பு கிடையாது. டெஃபினட்டாக ஏ தான். அது எங்களுக்கு தெரியும், படம் பண்ணும்போதே தெரியும். பட் அது வந்து அவர் சொன்ன மாதிரி இதுக்கு ஏ தான் கொடுத்தாகணும். பெஸ்ட்டு சின்ன பசங்க பார்க்குற படம் இல்லை. ஓகே. பட் 18 and above 100% வந்துட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து இந்த டவுட் எங்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால தான் எங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டு இந்த படம் ஒரு ஷோ போட்டுட்டு அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். ஏன்னா பசங்களோட பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு ஃபீலிங் ரொம்ப நல்லா இருக்கு படம்னு சொல்லிட்டு, இப்போ ரிலீஸ் எப்போ சொல்லு, அப்போது நாங்கள் தேட்டரில் பார்க்கணும் இந்த படம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதுதான் மெயின் இருக்கும்ல, அம்மா அப்பாவோட பார்க்க முடியுமான்ட்டு ஜாலியாக பார்த்தாங்க இந்த படத்தை. தமிழ்ல வந்து இப்போ ஒரு பக்கா ஒரு காமெடி படம் வரலங்கிற ஒரு ஃபீல். ஆமா, அது வந்து இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணுமா? 100%. ஓகே. 100%. அதுவும் லாஸ்ட் படம் ஃபுல்லாவே காமெடியா போயிட்டு இருக்கும். லாஸ்ட் 20 minutes வந்து எப்பயுமே வந்து நம்ம வெளில போற இருக்க தாக்கம் தான் வந்து படத்தோட இது இருக்கும். இது லாஸ்ட் 20 minutes பயங்கர ஹிலேரியஸா இருக்கும் அது. ஓகே. ஸோ இப்போ ரீசெண்டாக மதகதரா ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய போட்டு சார், அதில் வந்து ஒரு 15 minutes சீக்வன்ஸ் இருக்கும், மனோபராசர் சீக்வன்ஸ். ஆமாம், அந்த மாதிரி ஃபுல் லென்த் சீன் இருக்கா அதில்? அந்த படம் பார்க்கல, அதனால அதை கமெண்ட் பண்ணுறது ஓகே கூடாது. எனக்கு இந்த படம் தான் ஃபுல்லாகவே இந்த படம் சிரிப்பாகவும், எந்த இடத்துல ஒரு தோய்வோ ஒரு போரிங்கோ. ஏன்னா எப்பயுமே நாங்களுமே பசங்க தான், நாங்களும் ஆடியன்ஸ் தானே. ஆடியன்ஸாக எப்பயுமே சொல்லுவேன், நாங்கள் ஆடியன்ஸாக பார்க்கல நம்ம படம் லேகாக இருந்தால் நாங்களே திட்டுவோம், என்னடா எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் எப்பயுமே ஆடியன்ஸ் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாது. ஆடியன்ஸுக்கு என்ன தேவையோ பயங்கர ஜாலியாக அந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, அதில் நிறைய இருக்குது இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்குன்னு. அந்த பாடி ரிலேட்டடா கேக்குறாரு. பாடி ரிலேட்டடா ஒரு அது டோட்டல் வேற காமெடி. இது கதையே வந்து அந்த பாடி சீக்வன்ஸ் மாதிரி கிட்டத்தட்ட அவங்க
சுந்தர்சி சார் ஸ்டைலில் வந்து அது வேற லெவல் காமெடி. இது வந்து ஒரு ரொம்ப பிளாக் ஹியூமராக, ஓகே, ரொம்ப சட்டிலாக அந்த பாடி வச்சுக்கிட்டு எப்படி அவரை வந்து கடைசியில் வந்து அடக்கம் பண்ணாங்க அப்படின்றது தான். வைபவ் சார் சொன்ன மாதிரி அவங்க அப்பா அம்மாவை ரசிச்சு பார்த்தாங்க. அப்பா ஒரு பெரிய இயக்குனர், வைபவ் சார் சுனி சார் அப்பா. அவர் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாரு. அதுவே ஒரு பெரிய பிளெஸிங்ஸ் நம்மளுக்குலாம். ஓகே, ஏன்னா லீஜன் அவங்க பார்த்துட்டு அவங்க அம்மா வந்து ரசிச்சு பார்த்தாங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே, ஸோ நல்ல ஒரு ஃபேமிலியோட வந்து பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வைபவ் சார் எவ்வளோ அழகா சட்டிலாக பண்ணியிருப்பாரோ அதே மாதிரி அண்ணா கலக்கியிருப்பார் ஒரு சைடில். ஓகே, ஏன்னா நான் அண்ணாவோட பெரிய ஃபேன். டாக்டர்லாம் பார்த்துட்டு ஐயோ இவர் இன்னும் சீன் வரல, இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கலாமேன்னு அப்போ பார்த்துட்டே இருப்பேன் டாக்டர் பார்க்கல. இதில் வந்து நான் அது வந்து எனக்கு திருப்தியாக த்ரூ அவுட் வச்சுட்டேன் அண்ணாவை. வைபவ் சாரோட பேரலாக த்ரூ அவுட் எப்படி ஒரு அண்ணன் தம்பி ஒரு அண்ணா. நீங்கள் கூட கேட்டீங்க ஏதாவது ரிசம்பிளன்ஸ் இருக்கா, ஆனா அந்த கதைக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லாட்டி ஒரு கேரக்டரைசேஷன்ல ஒரு மூத்த அண்ணா எப்படி இருப்பாரோ, ஒரு இளைய தம்பி ஒரு சின்னவர் எப்படி இருப்பாரோ, அந்த இது வந்து ரியல் லைஃபுக்கும் இதுக்கு ரொம்ப சிமிலர் இல்ல அண்ணா ஒரு எல்லாருமே அது ஒண்ணு. பிளஸ் இப்போ கிங்ஸ்லி அவர் வர சீக்வன்சஸ் எல்லாம் கூட எல்லாமே ஏதோ படத்துல ஒரு காமெடி வைக்கணும், ஒரு கேரக்டர் வச்சு அதை திரிச்சு வந்து சுத்தி இருக்கணும், கமெடியன்ஸ் இல்லாம தேவை இருக்கும். அவர் ஒரு ஆட்டோ டிரைவர், ஸோ ஒரு வீட்டுக்கு ஒரு ஆட்டோ டிரைவர்னா கூப்பிட்டு வருவாங்களா, அந்த மாதிரி ஒரு ஆட்டோ டிரைவர். இப்போ முனிஷ்காந்த் வந்து ஒரு சித்தப்பா, ஒரு டெத்துக்கு வர ஒரு சித்தப்பா. தீபா சித்தி தனமம்மா ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க மதர் கேரக்டர். விடிவி வந்து டாக்டர், ஒரு நாள் வர டாக்டர். அந்த மாதிரி எந்தெந்த கேரக்டருக்கு யாரு தேவையோ அப்படித்தான் அதுல எல்லாரும் வந்திருக்காங்க. நார்மலி நீங்க பாப்பீங்க மற்ற படங்கள்ல சும்மா ஃபோர்ஸை திணிக்கப்பட்டிருப்பான். கார்த்திகேயன் அவர் தான் எங்களோட ப்ரொடியூசர். அவருக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்கோம், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அதுவும் அவரும் கலக்கியிருப்பார் ஒரு சின்ன சீன்ல. சாமிநாதன்லாம் படம் பார்த்துட்டு ரொம்ப அவர் ரசிச்சாரு. ஏன்னா அவர் வந்து இப்படி ஒரு சும்மா வந்து கத்திட்டு போறது தான் அவரோட காமெடின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நீங்க வந்து எனக்கு த்ரூ அவுட் ஒரு மலையாள படம் பார்க்குற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி அவர் சொன்னதும் நல்ல விஷயம். ஓகே சார், ஓகே. ஸோ இவங்க எப்படி பண்ணியிருந்தாங்க? she is very good in comedy already, எல்லாம் தெரியும் நம்மளுக்கு. அது இல்லாம ஏன்னா இவங்களோட ஆடிஷனை பார்த்தா நான் எடுத்தேன் முதல்ல, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இதுலேயுமே ஒரு சின்ன ஏன்னா கரெக்டாக ப்ளே பண்ணியிருக்கணும். ஏன்னா ரெண்டு பேரும் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் சாந்தினி அண்ட் நிகாரிகா they have to like cope up with these giants. அவங்கெல்லாம் எல்லாம் அங்கே பிரித்து மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ they did wonderful. அதாவது தமிழ் எப்பயுமே அந்த ஒரு ஹீரோயின் வந்து சும்மா நிற்பாங்க ஒரு ஹீரோ பக்கத்தில், அந்த மாதிரி இல்லாமல் they have their character to play. இது வந்து இந்த கதைக்கு இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. இவங்க இதுக்கு மேலேயும் பண்ணுவாங்க கீழேயும் பண்ணுவாங்க. இந்த கதைக்கு எது தேவையோ இவங்களும் சரி சாந்தினியும் சரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சாந்தினி வந்து அண்ணாவோட பேர் பண்ணுறாங்க, இவங்க வந்து வைபவ் சாரோட பேர் பண்ணுறாங்க. ஸோ தமிழ் டப்பிங் எப்படி பண்ணீங்க? கஷ்டப்பட்டு பண்ணேன். ஓகே, அந்த ஸ்கிரீனுக்கு அந்த சைட்ல இருந்து வள்ளி சொல்லுங்க இப்படிதான் பண்ணோம் டப்பிங். ஓகே, மூவில கூட சேட்டு பொண்ணன் மாத்திட்டாங்க. தமிழ் ஆக்சென்ட் கொஞ்சம் அப்படி இருக்கா, எனக்கு தமிழ்ல கூட ஆக்சென்ட் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஓகே, ஏன்னா நான் கொஞ்சம் ஆத்தென்டிசிட்டியை விரும்புறேன். எப்ப இவங்க பாட்டு தமிழ்னு சொல்லிட்டா நம்ப மாட்டாங்க நம்ம பசங்க, இது தமிழ் பொண்ணே இல்லை அப்படின்னு. ஏன்னா இஸ் ஆல்மோஸ்ட் தியா அந்த கொஞ்சம் ஆக்சென்ட்ல தெரியுது நம்ம ஒரு பொண்ணு இல்லைங்கிறதுனால ஒரு சீனே அது பிறகு நாங்கள் ஆட் பண்ணிட்டோம். தீபா அம்மா சொல்லுவாங்க, என்ன சேட்டு பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க வேணாம் சொன்னேங்கிற மாதிரி. அது கரெக்டாக அப்போ யார் சொல்லி, பிகாஸ் ஐ வாண்ட் அ வாய்ஸ், ஷீ இஸ் வெரி ஸ்ட்ராங். என்னோட வாய்ஸ் வந்தால் தான் அது கரெக்டாக இருக்கணும். ஸோ ஐ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் தட் டெடிகேஷன். ஸோ அதே டைம் நான் வந்து எங்கள் பிளாட்டில் வந்து தப்பாக போயிடக்கூடாது. மதுரைக்கார பொண்ணுன்னா நம்ப மாட்டாங்க. இது மதுரை இல்லை, அந்த சொல்கிறேன். ஸோ ஆத்தென்டிசிட்டிக்காக அப்படி சின்ன சின்ன additions நாங்கள் பண்ணோம். It will come out. So it will look real for the audience. சூப்பர். என்ன வரும்போது 3 படம் சைன் பண்ணிட்டு வந்திருக்கீங்க ஸ்டோர் பெஞ்சோட. என்ன டீலிங் அது? ஆமாமா, டீல் முடிச்சிட்டு வந்திருக்காங்க. நீங்க வேற 3 படம் டீலே முடிச்சிட்டு இதய முரளி இருக்கு, அது வேற இருக்கு. டைட்டில் நம்மளுது அதர்வான்றதுனால விட்டுட்டோம். ஆமா, நீங்க விட்டுட்டீங்களா? அப்போட டைட்டில். ஓகே ஓகே.
இல்லைங்க, இது பண்றப்பவே இன்னொரு ப்ராஜெக்ட், இந்த மூவியோட ரைட்டர் பாலாஜி சார்னு இருக்காங்க. ஓகே. அவங்க இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தான் இதுக்கு ஸ்கவுட் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அவங்க டைரக்டோரியல் டெபியூ பண்றாங்க. ஓகே. அதுக்கு நீங்க தான் பர்ஃபெக்டான்னு சொன்னாங்க. நான் ஆஃப்கோர்ஸ் சார்ன்னு சொன்னேன். ஓகே. இன்னொரு படம் நான் இப்போவே சொல்ல மாட்டேன், பட் இட்ஸ் ரிலேட்டட் டு திஸ் காஸ்ட் அகேன். ஓகே. இவங்க இருக்க மாட்டாங்க, பட் தெலுங்குல பண்றோம். அதான் இந்த மாதிரி இப்போ இதய முரளி என் டைட்டில், ஆனா அதுல வந்து அதர்வாத பேரா நடிக்கிறாங்க. சரி. ஸோ அதான் ரிலேட்டடாகவே இருக்கு பாருங்க அடுத்தடுத்த படம். ஓகே. ஓகே. அப்படியா? வேற ஒண்ணு இருக்கா? புரியல. எனக்கும் புரியல. சொல்றாங்களா? இல்ல. அண்ட் தெலுங்குல கீதா ஆர்ட்ஸ் கூட பண்றோம். பன்னிவாசு சார் கூட ஒரு படம் பண்றோம். So yeah, it's been a good ride. படம் ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் வரதுக்குள்ளார ஒரு லைனப் நிறைய இந்த 10 வருஷம்ல இந்த இன்டர்நெட்ல பண்றேல்ல சார், இன்னும் எவ்வளோ எக்ஸ்போஷர். மூவியா சொல்றது. மூவி ஆடிஷன், லுக் டெஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு யாரும் அப்படி நீங்க ரீல்ஸ்ல வியூஸ் வாங்குறீங்கல்ல, இங்க வாங்கன்னு யாரும் கொடுக்கல ரோல். எல்லாத்துக்கும் லுக் டெஸ்ட் ஆடிஷன் சேம் ப்ராசஸ் தான். சேம் ப்ராசஸ் தான். நானும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைச்சேன், பட் இல்ல, டியூ ப்ராசஸ் கூட தான் எல்லாம் வருது. பட் ஐ திங்க் மை favorite production house so far that I've worked with and I'm so grateful for is Stone Bench for sure. Super. Yeah. ஆனா வைபோனா எனக்கு வந்து கோவால இருந்து பார்க்கும்போது டவல்கம்லாம் இல்ல, எல்லா சீக்வன்ஸும் நான் சொல்றேன். ஆக்சுவலி சொல்ல போனா ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் தானா இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவான். ஏன்னா அந்த பொண்ணோட பார்த்து பாக்குது எல்லாம் அப்படித்தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன்ல இருந்து இப்போ வந்து கப்பல்ல வந்த அந்த ஒரு சீக்வன்ஸ் ஆகட்டும், எல்லா படங்களும் உங்க கேரக்டர் வந்து ரொம்பவுமே பெக்குலரா பண்றீங்க. அந்த காமெடிங்கிறது உங்க ரியல் லைஃப்ல இருக்கா இல்ல படத்துக்காக ஏதாவது கொண்டு வரீங்க? காமெடி எப்பயுமே இருக்கும். ஓகே. எல்லாரும் சொல்லுவாங்க அது, அதான் வந்து ஏதோ ஒரு பார்ட்டி கிட்டினா வந்துட்டு எனக்கு கண்டிப்பா நான் இருக்கணும் கூப்பிட்டு வச்சுப்பாங்க. அது என்னன்னு தெரியல, ஃப்ரெண்ட்ஸு, தெரிஞ்ச சினிமா சர்க்கிள் எல்லாருமே. டைம் பாஸ் கிடையாது, அது என்னன்னு தெரியல. அவங்களுக்கு பார்ட்டின்னா நான் வேணும், அந்த மாதிரி. அது நான் என்ன பண்றது எனக்கும் தெரியல, அது இருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன வயசுலேருந்து அப்படியே பழகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே வளர்ந்த பையன் தானே, ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் அது. அண்டு ஆமாம், நடுவில் த்ரில்லர் எல்லாம் பண்ணேன், பட் த்ரில்லரும் நல்ல வரவேற்பு இருந்துச்சு. பட் இப்போ என்னென்னா வந்து எல்லாரும் நீ காமெடி தான் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிஆரும் சொன்னார். போன வருஷம் ரணம் ரிலீஸ் ஆச்சு, அது நல்ல ஓடிச்சு. அதுக்கு வந்து அவர் படம் பார்த்துட்டு சொன்னார், அதாவது வந்து உனக்கு இந்த த்ரில்லர் பேய் இதெல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நீ வந்து அடுத்தடுத்து காமெடியாக பண்ணு, காமெடி பண்ணாதான் உனக்கு, இல்லைன்னா அவள் தான் அப்படின்ட்டு சொன்னார். அவர் வந்து என்னோட பெரிய ஃபேன் அப்படின்னு சொன்னார். அது நான் சொல்லாமான்னு, நீ கண்டிப்பாக சொல்லு அப்படின்னாரு. ஓகே. ஸோ இந்த பெருசு படத்தை வந்துட்டு அவருக்கு போட்டு காட்டணும் ஃபர்ஸ்ட். ஓகே. அதாவது எனக்கு அது மாதிரி நீங்கள் அழுது நாங்கள் அழுதுலாம் பார்த்தீங்கன்னா மேயாதமான் அது வந்து ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். அந்த ஒரு அந்த இதய முரளி வந்து வேற மாதிரி. ஆனால் அந்த டைட்டில் நீங்கள் வச்சிருந்தீங்களா அடுத்த படம் பண்ணுறதுக்காக? இல்லை, அந்த டைட்டில் எங்களுக்கு கிடைக்கல, அதனால தான் மேயாதமான். ஓ அப்படியா? ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. பட் அவன் கேரக்டர் எப்பயுமே அந்த இந்த இதய முரளி சார் இருப்பார்ல அந்த மாதிரி, அதனால இதய முரளின்னு வச்சது. ஓகே. அவ்வளோதான், தவிர மற்றபடி எல்லாம் டைட்டில் இல்லை எங்களுக்கு, அதான் மேயாதமான். ஓகே ஓகே சூப்பர். மகத் சாருக்கு அப்புறம் அஜித் சார் ஃபேன்ஸ், விஜய் சார் ஃபேன்ஸ் எல்லாம் பொறாமப்படுற ஒரே ஆள் நீங்கள் தான். யாருக்கு அப்புறம்? மகத்துக்கு. தளபதி கூட பைக்ல பின்னாடி வச்சு போயிட்டீங்க. ஆமா. எப்படி இருந்துச்சு கோட்டோட எக்ஸ்பீரியன்ஸ்? கோட் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து ஆக்சுவலி சின்னதாக தான் இந்த ஒரு ஒரு கேரக்டரு. அவர் வெங்கட் பிரபு வந்துட்டு அவர் தான் தேங்க்ஸ் சொல்லுவோம், அவரை டார்ச்சர் பண்ணி எப்படியாவது அண்ணா வந்து லாஸ்ட் படம் இதுதான், இதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன்றார், அதான் இப்போ பண்ற படத்துக்கு அப்புறம். அதனால அவரோட நடிச்சு அவரோட இதுல சின்னதாக தான்டா இருக்கு எல்லாம் வந்து, அப்புறம் நீ எது சின்னதாக பண்ண எல்லாம் திட்டுவாங்கடா, இன்னும் திட்டாலும் பரவாயில்ல, அண்ணனோட நடிக்கணும், தலையோட நடிச்சாச்சு, இவரோட நடிச்சே ஆகணும். அதில் ஒரு ஹிஸ்ட்ரி, பிற்காலத்தில் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி. அதனால வந்துட்டு அந்த கேரக்டரை பெருசு பண்ணி விஜய் சாரே வந்து கேட்டார். ஒரு நாள் அஜ்மல் அவர் டெத்து சீன் இருக்குல்ல, அதுக்கு வந்து நான் வந்து இவர் வந்து கொலை பண்ணுறேன்,
அதுக்கு வந்து ஏன் இவன் கீழே உட்காந்து சிசிடிவி ஆப்ரேட் பண்ணுறான்? அதை என்னால் முடியாதா? நாங்கள் அப்படியே வந்து பண்ணிட்டு நாங்கள் வந்து கொலை பண்ண முடியாதா? இல்லை பண்ணலான்னு, பட்டு உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக வந்து ஒரு ஃப்ரெண்டாக வந்து அவன் பண்ணுறான். ஃப்ரெண்டாக நீ வந்து அவனுக்கு ஒன்று பண்ணுற, இந்த படத்தில் அவன் இருக்கணும், அவன் வந்து நீ என் கூட நடிக்கணும்னு கேட்டேன். ஆமாம் நான் தான் கேட்டேன் கண்டிப்பாக அப்படின்னு. ஓகே என் கூட நடிக்கணும்னு சொல்லிட்டு நீ அவன் ஃப்ரெண்டுக்கு சொன்னோன்னு அவன் வந்து இதுக்காக வந்து உடனே நீ சிசிடிவிலாம் பண்ணி நீ லேப்டாப்பை ஓப்பன் பண்ண, அந்த லேப்டாப் சீனும் இருக்கு. நான் லேப்டாப் ஓப்பன் பண்ணோடனே நான் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். சக்க 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 பிரபு அங்கே டே 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 உடஞ்சிட போதும், மெதுவாக பண்ணுறா, அது இது வந்து உடச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஸோ ஒரு டவுட் எல்லாருக்கும் இருந்துச்சு. விஜய் சாருக்கு அதான் சொன்னார், இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் பார்த்தேன் சாமி அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு அண்ணனுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அது ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அது லைஃப் டைம் திருப்பி யாருக்கு அந்த வாய்ப்பு அமையும்னு தெரியல. உங்களுக்கு முன்னாடி உங்க அண்ணன் கிடைச்சிருச்சு. ஆமாம். எப்படி நடந்துச்சு பீஸ்ல? பீஸ்டா டாக்டர் சேம் கேரக்டர். மகாலி கிளி அவ அந்த எனக்கு அந்த மெயின் சீன் என்ன, விஜய் சார் சுத்திட்டு இருப்பாரு, இது அர்னால்டு வச்சு கண்ணெல்லாம் வச்சுட்டு என்னை குட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் இருக்கும். அது நெல்சன் சார். அந்த செட்ல எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு உங்களுக்கு? விஜய் சார் ரொம்ப கம்மியாக தான் பேசாது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், ரொம்ப கம்மி. ஆனால் பேச ஆரம்பிச்சாருன்னா நல்லா பேசுவார் கூப்பிட்டு வச்சு. அந்த ஃபைட் பண்ணும்போது அதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணுறதே அந்த ஃபைட்டு தான். ஓகே. அப்போது விஜய் சார் பக்கத்தில் யாரும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஃபைட்டர்ஸு நானும் அந்த கிளி கேரக்டர் மட்டும்தான். ஓகே. ஸோ அப்போ கூப்பிட்டு வச்சு பேசுவார். அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு நல்லா என்ன பரவாயில்ல நீங்கள் பேசவே மாட்டீங்கன்னு நினச்சோம், நல்லா பேசுவேன். ஓகே. ஏன் பேச மாட்டேன்? நல்லா பேசுவேன். இல்லை பயங்கரமாக பேசுவார். அப்படியா? அவருக்கு வந்து சிங்க் ஆயிடுச்சுன்னா வந்து அவர் மாதிரி ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எப்படி பேசிப்போம் அந்த மாதிரி. என்னது ஒரு அண்ணன் அந்த அந்த மரியாதை எப்பயும் இருக்கும். ஓகே. பட் இன்னும் பயங்கர ஜாலி ஆயிடுவார். அந்த இதில் கூட அந்த மட்ட சாங்கில் கூட வந்து அந்த எங்கடா அந்த எல்லோ சார் கரெக்டாக கேமரா இங்கே இருக்குது, நாங்கள் பின்னாடி இருக்கோம். ஓகே. அவர் கேட்டே இருக்குமா, அதான் நானும் தேடினு ரொம்ப நேரமாக ஆடினு சிரிச்சுட்டு போய் பிரபு கிட்ட டேய் அவன் போக சொல்றா எனக்கு சிரிப்பு வருது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லைட்டாக அந்த மீசை விட்டு அது வந்துருச்சுன்னா 1/2 hour ஆகும் அப்படின்னு திருப்பி வந்தார். எதுவும் பேசக்கூடாது நீ அப்படின்ட்டு. ஓகே. சரி இருந்துட்டு போதுன்னா எங்கன்னு இல்லை சாரி ரொம்ப நேரமாக காணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க திருச்சி அந்த என்ன பிரச்சனை அப்படின்னாங்க. ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க, நான் ஓரமாக போய் பிரபு நீ வாய் மட்டும் சும்மா பாட்டு முடிக்கணும் இன்னைக்குன்ட்டு. அவர் ரொம்ப ஜாலியாக இருப்பார். ஆனால் அவரோட ஸ்பீச் பார்த்து தான் நான் வந்து இப்படி பேசுவாங்க அப்படி சொன்ன மாதிரி ரொம்ப கம்மியா பேசுவார். ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பழகிட்டா நல்லா பேசுவார். அந்த ஸ்பீச் பார்த்து தான் இப்படி பேசுவாரா அப்படின்னு ஆயிடுச்சு. சூப்பர். ஸோ நீங்க சார் தமிழ்ல நீங்க அடுத்து ஒரு பெரிய நடிகர்களோட படம் பண்ணணும்னு ஏதாவது ஐடியா இருக்கா? கதைகள் பண்ணிருக்கீங்களா? எல்லாம் கதைகள் இருக்கு. ஓகே. எப்பயுமே அதுதான் பெரிய நடிகர்கள் சிறிய நடிகர்லாம் அப்படிலாம் நான் எல்லாமே நடிகர்கள் தான். எந்த கதாபாத்திரத்துக்கு எது தேவையோ. ஓகே. இப்போ இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ஆக்டர் வந்தார் வைபவும் சொல்லலாம். இதுவே பெரிய நடிகர்னு நீங்கள் வேற யாரும் போட்டால் கூட சரி வராது. எந்த கதைக்களம் நாங்கள் எடுக்கிறோமோ அதுக்கு யார் ஆக்டர் இருப்பாங்க, அந்த கதை கேரக்டர் இருக்குது. ஒரு கதை அப்புறம் அந்த கேரக்டர்ஸ் அப்படி தான் நான் எப்பயும் பார்க்குறது. அடுத்து கதை பண்ணுறதும் அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ ட்ரெய்லரில் ஒரு கமெண்ட் பார்த்தேன், இது வந்து ஸ்ரீலங்கன் படத்தோட ரீமேக்குன்னு ஒரு சில பேர்லாம் 2-3 கமெண்ட்ஸ் பார்த்தேன். அதுக்கு உங்களோட பதில் என்னவா? ஆக்சுவலி இவர் திருச்சி அங்க ஆமா அங்க போய் செட்டில் ஆயிட்டாரு. மதுரை பூர்வீகம். ஓகே. அங்கே ஸ்ரீலங்காவில் தான். ஏன்னா அந்த படம் வந்து பல உலக திரைப்பட விழாக்களில் வந்து நிறைய ஃபெஸ்டிவல்ஸில் போய் அவார்டு வாங்கியிருக்கு. ஸ்பெஷல் ஜூரி அவார்டு வாங்கியிருக்கு. எஸ்டோனியாவில் பிளாக் நைட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், ஒன் ஆஃப் த எலிஃப் ஃபெஸ்டிவல், அந்த மாதிரிலாம் இன்னும் நிறைய படங்கள் அந்த நிறைய திரைப்பட விழாக்களில் போய் அது எப்படின்னா ரொம்ப சீரியஸாக இருக்கும். இதே கண்டென்ட் ரொம்ப ஆர்ட் ஹவுஸ் ஃபெஸ்டிவல். ஸோ அதை வந்து நாங்கள் எப்படி கமர்ஷியலாக பண்ணியிருக்கோங்கிறது தான் பெருசு. அதே இங்கே எடுத்தோம்னா நம்ம ஊரில் இன்னும் இவ்வளோ ஸ்லோவாக இருக்குங்க. இங்கே வந்து ஜாலியாக கமர்ஷியலாக அது ஒரு கண்டென்ட் எப்படி சீரியஸாகவும் காமெடியாகவும் பண்ணலான்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். இது ரொம்ப நல்லா வந்திருக்கு. பெருசு பயங்கர ஜாலியாக. ஓகே. என்ன படங்கள் பார்த்துருக்கீங்க? லேட்டஸ்ட் ரீசெண்டாக அமரந்தா பார்த்துருக்கேன். மை ஆல் டைம் ஃபேவரட் இஸ் அனியன். விக்ரம் சார்.
அதே ஐ திங்க் ஒரு 10-15 டைம்ஸ் பார்த்திருப்பேன் அந்த படம். ஓகே. சந்திரமுகி கூட ரொம்ப பார்த்திருக்கேன். ஜெயிலர் அஃப்கோர்ஸ் ரஜினி சாரோட எல்லா படம் பார்த்திருக்கேன். விக்ரம் நான் தியேட்டர்ல 5 டைம்ஸ் பார்த்திருக்கேன். ஜஸ்ட் தட் in the end when everybody comes and their names come, ஓகே. just for the feels and nostalgia. நான் பார்ப்பேங்க தமிழ், தெலுங்கு, கன்னடா Okay. எல்லாம். சரி, ஏதாவது ஒரு தெலுங்கு பாட்டு பாடுங்க. இல்ல ரஹ்மான் சார் என்ன பேசுறாங்க? ரகுமான் சட்டு உங்க coach. பாட்டு பாடினாங்க. அவங்க பாடினாங்க, நீங்க ட்ரை பண்ணீங்க? நான் ட்ரை பண்ணேன். அது ஒன்லி ரஹ்மான் சார் இருந்தாதான் அவங்க Strict-ஆ கூப்பிடுங்க. ஓகே. அப்போ என் கோச் முன்னாடி நான் பாடுறேன். சூப்பர் சூப்பர். நாளைக்கு வச்சுக்கலாங்க. ஆமா. ரகுமான் சார் தான் கூட்டு வரோம். ஓகே சூப்பர். நான் ஃபைனலா ஒரு கேள்வி. எல்லாரும் என்ன ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அடுத்து வெங்கட் பிரபு சார் வந்து தலைக்கூட படம் பண்ண போறாங்களா ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. அப்படியா? அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல. சொல்லல. இப்போ ரொம்ப சீக்ரெட் ஆயிட்டார் வெங்கட் பிரபு, தெரியல எதுவும் அந்த மாதிரி எதுவும் சொல்ல. ஓகே. பட் அவர் சிவகார்த்திகேயன் அவரோட தான் நெக்ஸ்ட்னா அது எப்போ சிவா அவர் முடிச்சுட்டு தான் எப்போன்னு தெரியல. ஓகே. அதுக்கு நடுவில் ஃப்ரீயாக தான் இருக்காரு வெங்கட் பிரபு. அதுக்கு தான் நாங்கள்லாம் போய் டெய்லி ஆஃபீஸில் உட்காந்து கேட்டுட்டு இருக்கோம். ஓகே. ஏதாவது நம்ம கோவா 2 இல்லை சரோஜா இது அப்படின்னு கேட்கும்போது அவர் நான் அது பண்ணுறதுக்கு நான் சமையல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ குக்கிங்கில் வந்து பயங்கர இதாயிட்டார். என்ன சொல்கிறது, ஓகே. பிரேம்ஜி வந்தானா? பிரேம்ஜி மசாலா. இவர் வந்து குக்கிங் அன்பிலீபிள். நாங்களே ஷாக் ஆகிட்டோம். அதாவது இவங்களுக்கு என்ன வேணுமோ அது வந்து ஃபென்டாஸ்டிக்காக பண்ணாரு. ஆனால் நான் சைலண்டாக அப்புறமா அவங்க அசிஸ்டன்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஒரு 3 கதை ரெடி பண்ணியிருக்காருன்ட்டு. ஓகே. அது யாருக்கும் தான் சொல்ல மாட்டேங்கிறாங்க. யாருக்கும் தான் சொல்ல மாட்டார். ஓகே. இந்த கோவா 2, சென்னை 28 பார்ட் 3 இதெல்லாம் வரதுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? பார்ட் 3 அவர் சொல்கிறது என்னென்னா, இதுக்கு மேலே நீங்கள் கிரவுண்டில் ஆடினா கிரிக்கெட்டு கை காலெல்லாம் வலிக்கும் உங்களுக்கு வேணாம் அப்படின்ட்டு. ஓகே. அதனால் தெரியல கோவா 2. ஓகே. நீங்கள் பண்ண படங்கள்ல ஏதாவது ஒரு 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 கேரக்டர் உங்கள் ரியல் லைஃபோட கனெக்ட் ஆகிருக்கா? இதை வந்து இப்போ ஜீவா சார் கேட்டால் எஸ்எம்எஸ்ல வர கேரக்டர் தான் என்னோட கேரக்டர், ரியல் லைஃப் கேரக்டர்னு சொல்லுவார்ல. அந்த மாதிரி உங்களோட படங்கள்ல ஏதாவது இந்த கேரக்டர் நான் ரொம்ப ரியலாகவே அப்படி தான் இருப்பேன் அப்படின்னா இது கோவா அதான் இந்த மாதிரி பெண்ணோட சுத்திருக்காரா? இல்லையே, சுத்தலை சுத்துறேன்னு சொல்லுவோம் அவ்வளோதான். இல்லை, நானும் பாய்ஸ் ஸ்கூல் தான். அதான் ஒரு எங்கள் ஸ்கூல் எதில் கேர்ள்ஸ் ஸ்கூல் இருந்துச்சு. பாதி நேரம் அதான் பஸ் ஸ்டாண்டில் தான் நின்று இருந்தோம். நின்று தான் மேபி இந்த காமெடி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு காமெடி பண்ணுறேன்னு நினச்சி கிரிஞ்சாக அதை பண்ணியிருப்போம். இப்போ ஸோ இந்த படம் டீசர் ட்ரெயிலர் பார்த்த உடனே படம் எப்படா பார்க்க போகிறோம் ஒரு ஆவல் கிரியேட் ஆகிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல். தேங்க்யூ. குமுதம் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் வரும் வாரம் குமுதம் இதழுடன் 36 பக்க இணைப்பு புத்தகம் வாங்கி படியுங்கள்.